அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றி. நான் சித்ரா ஆஃபீஸிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சென்னைக்கு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. இந்த 2 நாளில் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை வெளியே கூப்பிட்டு போனார். நான் வந்து விஜயகாந்த் ஐயா சமாதி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. போன தடவை வந்தப்பவே வந்து என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் அவர் என்னை கூட்டிகிட்டு போகலை. ஆனால் இந்த டைம் வந்து கூப்பிட்டு போகிறேன்னாரு. கூப்பிட்டும் போனார். யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் போனேன். ஒரு விஜயகாந்த் ஐயா உயிரோடு இருந்து அவர் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டியிருப்பாரான்னு எனக்கு தெரில, சரியா? ஆனால் பிரேமலதா மேம் அவங்க வந்து அவரோட மறைவிற்கு, விஜயகாந்த் ஐயா மறைவிற்கு கோயில் கட்டி, கோயிலாகவே வழிபட்டு அவங்களுக்கு ஒரு சிலையும் வச்சு டெய்லி சூடம் காமிக்கிறாங்க, சரியா? தெய்வத்தோட ஒன்றா ஒப்பிடுறாங்க. அவரோட சமாதியில் வந்து டெய்லியுமே அன்னதானம் போடுறாங்க. வேண்டுதல் வைப்பாங்க போலவாட்டுக்கு. பத்தாவதுக்கு 2:30 வரைக்கும் ஆஃபீஸில் இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் எடுக்க முடியல மேடமோட. பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க நல்ல மனசுக்கு நல்லா இருக்கட்டும். டெய்லி அன்னதானம்லாம் போடுறாங்க. போய் வண்டி நிப்பாட்டினதான் வெளியில் வந்து பிள்ளையெல்லாம் பூ வியாபாரம் பார்க்குறாங்க. கவரில் சும்மா கொஞ்சம் இவ்வளோ பூ இருக்கும். 3 கவர் வந்து 50 ரூபான்னு விற்கிறாங்க. பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க. முடி காணிக்கையும் கொடுக்குறாங்க. விஜயகாந்த் ஐயா சமாதியில் முடி காணிக்கை கொடுக்குறாங்க. ஒரு கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க முடி காணிக்கைக்கு. உள்ளே நுழையும் போதே வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சிவனோட பாடல், அந்த அமைதிக்கு சிவனோட ஓமம் பாடிக்கிட்டே இருக்குது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயான்னு. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வந்திருக்கேன். நான் சென்னையில் தான் இருந்தேன் 10 வருஷமாக. இப்போ 11 வருஷமாக இங்கே இல்லை. வண்டி இல்லை. வண்டி இருந்தால் நிறைய பக்கம் போய் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், போடலாம், உங்களுக்கு சொல்லலாம். பட் எனக்கு சென்னையில் முக்கால்வாசி ஏரியா தெரியும் நல்லா. நிறைய டைம் இங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 இயர்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதனால் வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு தனியாக போயிட்டு வர்றதுனால எனக்கு ஓரளவுக்கு ஏரியாலாம் ஓரளவுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அப்படியே ஜெயலலிதா அம்மா சமாதிக்கும் போயிட்டு தான் வந்தேன். ஆளுமை திறமை கொண்ட ஜெயலலிதா அம்மா, அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு அயன் லேடி, அந்த இரும்பு மனுஷி. அதனால் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளுமை திறமை இருக்கிறவங்க எல்லா பொண்ணுங்களாலையும் அந்த ஆளுமை திறமையை வந்து வெளிப்படுத்த முடியாது. குடும்பத்துக்குள்ளே காட்டலாம், பப்ளிக்காக காட்ட முடியாது இல்லையா? அவங்க கண் அசைவில் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க இல்லையா? அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டிராஃபிக் போலீஸ்காரவங்களை பாராட்டியே ஆகணுங்க. நான் இருந்தப்போ கூட இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது, சரியா? பெண்களை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பெண்களையும் நிப்பாட்டுறாங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக எல்லாருமே பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டு தான் ரோட்டில் வண்டியில் போகணும். முன்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்களும் ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. அதனால் அவங்கள வந்து பாராட்டியே ஆகணும். அவங்க கடமையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னை முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்பவே மாறி இருக்குது. உயிரில்லாத கட்டடம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன உணர்வு இருக்க போகுது சொல்லுங்கள் பாப்பா? ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் ஆகிட்டே இருக்கான். பணத்தோடு சேர்ற மாதிரி பணத்தோடு தான் சேர்ந்துட்டுருக்கு. ஏழை ஏழையாகவே தான் இருக்கான். அப்படி தான் இருக்கிறான். நல்லா இருக்குது சென்னை. ஆனால் என்ன வெயில் ஓவராக இருக்குது, வெயில் அதிகம். அப்புறம் மெரினா பீச்சில் பாத்ரூம் அடிச்சுக்கவே முடியாது. சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் அவங்கள பாராட்டியே ஆகணும், துப்புரவு பணியாளர்களை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரியா? நிறைய இடம் போய் உங்களுக்கு வீடியோ போடலான்னு எனக்கு ஆசை தான். எனக்கு நிறைய இடம் தெரியும் ஓரளவுக்கு.
ஆனால் என்னால் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு என்கிட்ட வண்டி வசதி இல்லாதல. 2வது எங்கள் வீட்டுக்காரர் வேலையாளர்னால அவரும் வரமாட்டேங்கிறாரு. ஏதோ இதே கூட்டு போனார், அது வரைக்கும் அவருக்கு ரொம்ப நன்றி. போன தடவை வந்து கூட்டு போக சொன்னேன், கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க. வேலை இருக்கிறதுனால முடியாதுன்ட்டாங்க. இன்னும் ஒரு 2 டேஸ் இங்கே தான் இருப்பேன். பார்க்கலாம், நாளைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் நான். சரிங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. புது சேனல், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. சரியா? உங்கள் வீட்டு பிள்ளையார் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாத்துக்கும் குட் நைட். குட் மார்னிங். காலையில் அந்த வீடியோ வரும்.